அடிமைகள் யார் அப்படின்னா, அவங்க வந்து கத்துக்கவே மாட்டாங்க. அ சின்ன வயசுல சின்ன வயசுல எப்படி இருந்தாங்களோ, அதே மாரி இருப்பாங்க. கத்துக்கவே மாட்டாங்க. மாற்றத்த விரும்பவே மாட்டாங்க. அவங்க தான் அடிமைகள் அப்படிங்கிறது. ஏன்னா அடிமைத்தனம்ங்கிறது நிரந்தரம் கிடையாது. அப்படின்னா, எப்பவுமே அடிமையாவே இருக்கிறவங்க, அவங்க மாற்றத்தை விரும்ப மாட்டாங்க. கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்களுக்கான கல்வி எது தெரியுமா? அடிமைத்தனம் சார்ந்த கல்விய தான் கத்துப்பாங்க. எப்படி அடிமைத்தனத்தை பாதுகாப்பது, தக்க வைப்பது என்பது பத்தி தான் கத்துப்பாங்க. அடிமைகள்லாம் பார்த்தீங்கன்னா. அவங்க வந்து என்னைக்குமே வந்து ஒரு மாற்றத்த கத்துக்க மாட்டாங்க. சுதந்திரத்த பத்தின கல்வி அவங்களுக்கு அவங்க அடிப்படையே அடிமைத்தனமா இருக்கிறதுனால, அடிமைத்தனம் சார்ந்த எப்படி பிறரை அடிமைப்படுத்துவது, எப்படி பிறருக்கு அடிமையாக இருப்பது, அப்படிங்கிறத பத்தி தான் அவங்க கத்துக்கிட்டே இருப்பாங்க. தனக்கு தெரியும்னு அவங்க நெனைப்பாங்க. ஒரு சுதந்திரமா வாழ்வது எப்படி? சுயமரியாதையோட வாழ்வது எப்படி? அ அப்படின்னு அவங்ககிட்ட நம்ம வந்து சொன்னாலும், அவங்க அத ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து அடிமைகளாக இருக்கிற பெண்கள், பெண்களை அடிமைப்படுத்துகிற ஆண்கள், பெண்களிடமிருந்து அடிமைத்தனத்தை விரும்புகிற ஆண்கள், அதுபோல ஆண்களுக்கு அடிமையாக இருக்கிற பெண்கள். இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து அந்த அடிமைத்தனம் சார்ந்த கல்வி தான். அடிமைத்தனத்தை பாதுகாக்கிற விஷயத்த தான் கத்துக்கிட்டே இருப்பாங்க. அடிமைத்தனத்தை வலியுறுத்துற மாரியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அடிமைத்தனம் இல்லாத வாழ்க்கை எவ்வளோ சூப்பரான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, சுதந்திரமான வாழ்க்கை. நீங்க மத்தவங்களுக்கு அடிமையா இருக்காதீங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும், அவங்க அத ஏத்துக்கவே மாட்டாங்க. எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு பாடம் எடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அவங்களுக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு? அவங்களும் ஏதோ தெரிஞ்சுக்கிட்டே போறாங்களே! அவங்களும் நம்ம எதையோ கத்துக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு நெனைக்கிறாங்களே! அப்ப எத பத்தி தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தா, அவங்க அடிமைத்தனத்தை எப்படி எப்படி தொடர்ந்து அடிமையாக இருப்பது? எப்படி அடிமைத்தனத்தை பாதுகாப்பது? பிறரை எப்படி அடிமைப்படுத்துவது? பிறருக்கு எப்படி அடிமையாக இருப்பது? என்பது சார்ந்த விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொண்டே போகிறார்கள். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கும் தெரியுங்கிற நெனப்பு அந்த அடிமைகளுக்கும் இருக்கும். எனக்கும் தெரியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு என்னதான் தெரியும்? அவங்க எனக்கும் தெரியும்னு நெனைக்கிறாங்கல்ல, அப்படி என்னதான் அவங்களுக்கு தெரியும்னு பார்த்தா, அடிமைத்தனத்தை எப்படி அடிமையாக இருப்பது? எப்படி அ பிறரை அடிமைப்படுத்துவது? பிறருக்கு அடிமையாக இருப்பது? அடிமைத்தனத்தை எப்படி எளிமையாக செய்வது? எப்படி எளிமைப்படுத்துவது? ஆனா அடிமைத்தனத்த மட்டும் விட்டுக் குடுக்க மாட்டாங்க. இப்படி அடிமைத்தனத்தை எப்படி நவீனப்படுத்துவது? ஆனா அடிமைத்தனத்த மட்டும் விட்டுக் குடுக்க மாட்டாங்க. இந்த மாரி அதனால அவங்க வந்து புதுசா கத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பொ ஒரு ஒரு புது புது புதிய புதிய விஷயங்கள் எப்படி அடிமையாக இருப்பதில் புதிய புதிய விஷயங்கள கத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களும் எனக்கு தெரியும்னு தான் நினைப்பாங்க. எனக்கு தெரியும். அதனால நீ அவங்ககிட்ட போயிட்டு, நீங்க நீங்க இருக்கிறது அடிமைத்தனம். நீங்க ஒரு பெண் அடிமையா இருக்கீங்க. ஆ ஆணாதிக்கத்திற்கு பயந்து பெண் அடிமையா இருக்கேன். அத விட்டு வெளிய வாங்கன்னு சொன்னா, அது இல்ல எனக்கும் தெரியும். நீ ஏதோ எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாத மாரி பேசாத. எங்களுக்கும் தெரியும். நீ போயிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அடிமைத்தனத்தில புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து அதனால சில அடிமைகள திருத்தவே முடியாது. திருந்தணுங்கிறது வந்து அவங்களுக்கா தோணும். நம்ம வெளிய வரணும். நம்ம ஒரு அடிமையா இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கா தோன்றவங்க தான் திருந்துமே தவிர, நீங்க ம ம வெளியில போயிட்டு நீங்க ஒரு மத்தவங்கள நம்ம திருத்திர்லாம், மாற்றிர்லாம் அப்படின்னு நெனச்சா, அவங்க நம்மள மாத்தணும்னு நெனைப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து நம்மள வந்து அடிமைப்படுத்துவதற்கு நம்மள உள்ள இழுப்பாங்க. அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இழுப்பாங்க. நாம எப்படி அதுலேருந்து அவங்கள வெளிய வரணும்னு நெனைக்கிறோமோ, அவங்க என்ன நெனைப்பாங்க, உனக்கு தான் எல்லாம் தெரியுமா? எங்களுக்கும் தெரியும்னு சொல்லிட்டு, தனது அடிமைத்தனத்திற்குள்ள எப்படி சுதந்திரமா வாழணும்னு நெனைக்கிறாங்க, அவங்கள உள்ள இழுக்கணும்னு நெனைப்பாங்க. அதனால இந்த மாரி அடிமைத்தனத்தில் ஊறியவங்க என்ன பண்றாங்க, இப்ப அந்த காலத்தில வந்து அ அடி பெண் இப்ப பெண்கள்லாம் அடிமையா இருந்தாங்க. வீட்ல சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுப்புல வந்து விறகு வச்சு சமைச்சுட்டு இருந்தாங்க. மிக்ஸியில வந்து மசாலா அரைச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க, அந்த அடிமைத்தனத்த நவீனப்படுத்திட்டாங்க. அவ்வளோதான். எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடிமைத்தனத்தை நவீனப்படுத்தி மிக்ஸியில மசாலா அரைக்கிறாங்க. முன்னாடி அம்மில அரைச்சாங்க. இப்ப மிக்ஸியில மசாலா அரைக்கிறாங்க. கிரைண்டர்ல மாவு அரைக்கிறாங்க. இந்த மாரி ஸ்டவ் அடுப்புல வச்சு அப்ப அடிமைத்தனம் என்பது நவீனமாயிருக்கு. ஆனா, அவங்க இன்னும் திருந்தல. பிறருக்கு அடிமையாக பிறருக்கு முன்னாடி எப்படி அடிமையா இருந்தாங்க? விறகடுப்புல சமைச்சாங்க. அம்மில மசாலா அரைச்சாங்க. கிரைண்டர்ல மாவு அரைச்சு அம்மில மசாலா அரைச்சாங்க. ஆட்டு உரல்ல மாவு அரைச்சாங்க. இன்னைக்கு எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அ இன்னைக்கு அவங்க வந்து புதிதாக எதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, இப்போ வந்து மிக்ஸில மசாலா அரைக்கிறாங்க. ஆனா அடிமை தான் அவங்க. அடிமைத்தனத்த இப்ப நவீனப்படுத்தியிருக்காங்க. எனக்கும் தெரியும். நானும் புதிய விஷயங்கள கத்துக்கிட்டேன்னு சொல்ட்டு அவங்க இன்னைக்கு அடிமைத்தனத்த வந்து முதல்ல பழமையா இருந்தது. பழமையான விஷயங்கள் இன்னைக்கு ஈஸியா மாத்தியிருக்காங்க. அடிமைத்தனத்தை இன்னைக்கு எளிதா மாத்தியிருக்காங்க.
முன்னாடி அடிமைகளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நான் இன்றைக்கும் அடிமையாக தான் இருக்கிறேன். ஆனால் ஈஸியாக இருக்குப்பா. இப்போ அடிமைத்தனம் என்பது எனக்கு ஈஸியாக இருக்குது. அதைத்தான் நான் இன்றைக்கி கற்றுக்கிட்டேன். அப்போ அடிமைகள் எதை கற்றுக்கொள்கிறார்கள்? அடிமைகளாக எப்படி எளிதாக எப்படி அடிமையாக இருப்பது, அடிமைத்தனத்தை எப்படி எளிமைப்படுத்துவது, ஈஸியாக எப்படி அடிமையாகிறது, கஷ்டப்படாமல் எப்படி அடிமையாக இருக்கிறது, சீக்கிரமாக ஒரு வேலையை எப்படி பிறருக்கு அடிமையாக இருந்து செய்து முடிப்பது, அந்த மாதிரி தான் அவங்க கற்றுக்கிட்டே போகிறாங்க. ஆனால் ஒருத்தர் அடிமைத்தனத்தை விரும்பாதவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வேலையை மட்டும்தான் நாம் செய்யணும், அடுத்தவங்களுக்கெல்லாம் நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது, நம்ம வேலையை நாம் செய்கிறதுக்கு அந்த மிக்சியை பயன்படுத்துங்க, அந்த கிரைண்டரை பயன்படுத்துங்க, கிரைண்டரை பயன்படுத்தி அந்த ஸ்டவ் அடுப்பை பயன்படுத்தி நம்ம வேலையை தான் நாம் செய்யணும், மற்றவங்க வேலையை செய்யக்கூடாது. இதுதான் ஒரு சுதந்திரமாக வாழ்கிறவர்கள் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம். ஆனால் அடிமைகளாக இருப்பவர்கள் என்ன பண்ணுறாங்க, முதல்ல விறகடுப்பில் மற்றவங்களுக்காக சமைச்சாங்க, மற்றவங்களுடைய அப்போ கையால் மற்றவங்களுடைய துணியை துவைச்சாங்க, அப்புறம் அம்மியில் மற்றவங்களுக்கான மசாலாவை அரைச்சாங்க, ஆட்டு உரலில் மற்றவங்களுக்கான மாவை அரைச்சாங்க. இன்றைக்கி நவீனமாக இப்போவும் அவங்க மற்றவங்களுக்காக தான் அடிமையாக இருக்காங்க. ஆனால் மிக்சியில் மசாலா அரைக்கிறாங்க, ஆட்டு உரலில் மாவு அரைக்கிறாங்க, வாஷிங் மிஷினில் பிறருடைய துணியை துவைக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த அடிமைத்தனத்தை தான் நவீனப்படுத்தியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு ஒரு பெருமை, அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் ஒரு சுதந்திரமாக வாழ்கிறவங்க அடிமைத்தனத்தை விரும்பாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது அம்மியாகவே இருந்தாலும் நான் எனக்கான உணவை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்களுக்கான உணவை மட்டும்தான் செய்வதற்காக நான் இந்த கேஸ் ஸ்டவ்வை பயன்படுத்துகிறேன், இந்த மிக்சியை பயன்படுத்தி எனக்கான உணவுக்கு தேவையான மசாலாவை நான் அரைச்சிக்கிறேன், அந்த கிரைண்டரை பயன்படுத்தி எனக்கான உணவுக்கு தேவையான ஒரு மாவை நான் அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி இந்த இயந்திரங்களை எல்லாம் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையோடு எப்படி தொடர்படுத்துவது, அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்ட நிலையில் இதை சுதந்திரமான ஒரு வாழ்க்கையோடு எப்படி தொடர்படுத்துவது என்பதை இதான் உண்மையான ஒரு அற்புதமான ஒரு கல்விங்கிறது. எது நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளை எப்படி ஒரு சுயமரியாதை நிரம்பிய சுதந்திரமான ஒரு வாழ்க்கையோடு எப்படி தொடர்படுத்த வேண்டும் என்பது இதுதான் கல்வி என்பது.